பூச்சியிலிருந்து பறவைகள்லேருந்து மிருகத்திலிருந்து மரம் செடி கொடி தாவரங்கள்லேருந்து எத்தனையோ உயிர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த 85 லட்சம் உயிரினங்களும் தனித்தன்மையான ஒரு படைப்பு. அப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான். மனுஷ இனமும் அப்படித்தான். ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது, எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு வேப்ப மரம் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வேப்ப மரம் இங்கே இருக்கும், 10ம் 10 விதமாக இருக்கும். ஏன் ஒரு வேப்ப மரத்தில் ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. என்ன படைப்பு பாருங்க. இறைவன் எப்பொழுதுமே நம்ம ரொம்ப ஸ்பெஷலு, நம்ம ரொம்ப யுனிக். உலகத்தில் நம்மள மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தர ஆகணும்னு நான் ஆசை? முதல்ல அதுவே ஃபண்டமெண்டலாக தப்பு. ஆனால் ஏன் அந்த ஆசை வருதுன்னா, இப்போ எனக்கு பேர் இல்லை, புகழ் இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, எதுவும் இல்லை, அவனுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ இன்டைரக்டா உங்களுக்கு அந்த பேரு, புகழ், பணம், பவரு, பதவி, அந்த அன்பு, இதுதான் வேணும் சார். இது எல்லாமே உங்களுக்கு நேரடியாக கிடைக்காது சார். இது எல்லாமே பை ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பை ப்ராடக்ட்னா என்னன்னா, இது எதுவுமே நேரடியாக வராது. நீங்க ஏதோ ஒன்று செய்தால் இதெல்லாம் தானாக வரும். இதுக்காக நீங்க எதையும் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பை ப்ராடக்ட். இது ஒன்றுக்காக நான் அதை பண்ணக்கூடாது. என்னைக்குமே ஒன்று வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நீங்களா இருக்கணும். சமுதாயத்துக்காக உங்களை மாற்றிக்காதீங்க. 4 பேர் என்னை புகழ்ந்து பேசணும், 4 பேர் என்னை பணக்காரன்னு சொல்லணும், 4 பேர் நான் சக்ஸஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரு வேலை செய்யக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு யுனிக்னஸ் இருக்கும். கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற வரம். நீங்களாக இருக்கணும். ஒருத்தரை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம், ஆனால் அவரை மாதிரியே நீங்கள் ஆகணும்னு நினைக்கக்கூடாது, தோற்று போயிடுவீங்க. எதுக்கு சார் ஆகணும்? நீங்களே ஆல்ரெடி விஐபி தான், அதை நீங்கள் மறந்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த நம்பிக்கையும் வரமாட்டேங்குது. ஏன்னா ரிசல்ட்டை இன்னைக்கே எதிர்பார்க்குறீங்க. முதல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்குறதே தப்பு. ப்ராசஸில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு மாங்கொட்டையை இன்னைக்கு நான் மண்ணில் போட்டேன் அப்படின்னா இன்னைக்கே அது காயாக மாறாதுங்க. அது கீழே போய் செடி வளர்ந்து தண்ணி ஊற்றி உரம் போட்டு சூரிய ஒளியை கொண்டு வந்து காற்றை கொண்டு வந்து அது ஒரு 6-7 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் காயை கண்ணில் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த மரத்தை வச்சு ஒரு தோப்பே உருவாக்கலாம், ஒரு காடே உருவாக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போது முதல்ல விதையாத்தான் இருக்கும். அதே போல் நீங்களா என்னைக்கு உங்களை பார்க்குறீங்களோ உங்களுடைய விதை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்க்க ஆரம்பித்து அது விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு பொறுமையாக இருக்கணும். பேர் புகழ் பின்னாடி போகாதீங்க. நீங்களாக இருக்க பாருங்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் பேர், புகழ், பணம், பதவி, பவர், இதெல்லாம் தானாக உங்களுக்கு வரும். இதை தேடி என்றைக்குமே போகாதீங்க. இது எல்லாமே பை ப்ராடக்ட். மெயின் ப்ராடக்டை பாருங்கள். நீங்கள் தான் மெயின் ப்ராடக்ட். ஓகே, இதுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ என்னன்னு பாருங்கள். அதுதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை உலகத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உலகம் இதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை விட்டுவிட்டு நான் அதுக்காக இவனை போடுறது, அவன் பின்னாடி போகிறது, இவன் பின்னாடி போகிறது, அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்களையே நீங்கள் பாருங்கள். சமுதாயத்துக்காக முதல்ல வாழாதீங்க, உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. இந்த குப்பையெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு உங்களையே பாருங்கள். கடவுள் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறார். அதை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை செயலாக மாற்றினீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே வரும். நீங்களே ஒரு பெரிய ராக் ஸ்டாராக மாறிடுவீங்க. ஒரு நடிகராகலாம், ஒரு தொழில் அதிபராகலாம், அல்லது ஒரு அரசியலில் பெரிய ஆளாகலாம். எந்த துறை நீங்கள் இருந்தாலும் அதில் உச்சத்துக்கு கட்டாயம் அடைய முடியும். அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறோம்.